Hi students, exercise 5.1, 10th sum. In the given figure, UB is parallel to AT and CU is congruent to CB. Prove that triangle CUB is similar to triangle CAT and hence triangle CAT is isosceles. So first நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் தட் இஸ் ட்ரையாங்கிள் CUB இந்த ட்ரையாங்கிளும் ட்ரையாங்கிள் CATயும் சிமிலர் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ சிமிலராக இருக்கணும் அப்படின்னா ஆங்கிள் சிமிலாரிட்டி யூஸ் பண்ணால் அப்படின்னா ரெண்டு ஆங்கிள் சேமாக இருக்கணும். ட்ரையாங்கிளோட ரெண்டு ஆங்கிள்ஸ் ஈக்குவல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு ஆங்கிள் நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம், இந்த ஆங்கிள் நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம் ஈக்குவல்ன்ட்டு. பட் இன்னொரு ஆங்கிள் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கிவன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். தட் இஸ் CU வில் பி ஈக்குவல் டு CB. ஸோ இதையும் முதல்ல எடுத்துக்கலாம். தட் இஸ் CU இஸ் ஈக்குவல் டு CB. தட் இஸ் அது ரெண்டு என்னவா இருக்குது, கான்ட்ருவண்ட்டாக இருக்குது. அது கான்ட்ருவண்ட்னா ஈக்குவல். ஸோ அப்படி கான்ட்ருவண்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் நம்ம இந்த ட்ரையாங்கிள் தான் நம்ம பார்க்குறோம். அந்த ட்ரையாங்கிளில் அந்த CUவும் CBயும் ஈக்குவல். சரிங்களா? ஸோ அப்படின்னா இப்போது அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள்ஸ் தட் இஸ் CUB ஆங்கிள் CUB இஸ் கான்ட்ருவன்ட் டு ட்ரையாங்கிள் CBU. இது என்னவா இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். அதாவது இஃப் சைட்ஸ் தென் ஆங்கிள்ஸ், சைட்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தென் ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நவ் கம் ஃபார் திஸ் பேரலல் லைன்ஸ். இப்போ பேரலல் லைன்ஸ்க்கு வாங்க. இப்போ இந்த CB இருக்கு இல்லைங்களா, இந்த CB ஆனது UB இருக்கு இல்லைங்களா, இந்த UB இஸ் பேரலல் டு ATன்னு கொடுத்துருக்காங்க. UB இஸ் பேரலல் டு AT. ஸோ இந்த டிரான்ஸ்வர்சல் கான்செப்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்படி ரெண்டு பேரலல் லைன் இருக்குது, ஒரு டிரான்ஸ்வர்சல் இருக்குது அப்படின்னா அப்போ இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும் அப்படின்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்படி ஒரு டிரான்ஸ்வர்சல் இருக்குதுன்னா அப்போ இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள் என்னவாக இருக்குன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸாக இருக்கும், அதாவது ஈக்குவலாக இருக்கும் அந்த ஆங்கிள்ஸ். ஸோ இப்போ அந்த கான்செப்டை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டும் பேரலல் லைன்ஸ். ஸோ அப்படின்னா இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் ஈக்குவல், இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவல். that is UB is parallel to AT. அப்படின்னா angle CUB is congruent to triangle CAT. அதே மாதிரி CBU is congruent to CTA. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இது வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகே, இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னால இந்த ஆங்கிள்ஸ், அதாவது இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் நம்ம ஈக்குவல்னு சொல்லியாச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா யூயும் பியும் ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். இப்போ யூவும் பியும் ஈக்குவல் அப்படின்னா யூவும் பியும் ஈக்குவல்ப்பா. அண்ட் தென் யூபி ஈக்குவல்னா அப்போ ஏவும் டி என்னவாக இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா யூ வந்து ஈக்குவல் டு ஏ அண்ட் பி வந்து ஈக்குவல் டு பின்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல யூ இஸ் ஈக்குவல் டு ஏ அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு டி. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா கண்டிப்பாக என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் ஆனது ஐசோசெலஸாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ பிஃபோர் தட் இப்போ இது சிமிலராக இருக்காங்கிறத செக் பண்ணணும். ஸோ பை ஆங்கிள் சிமிலாரிட்டி பாருங்கள், இந்த சிங்கிறது ஆங்கிள் காமனாக இருக்குது. அப்போ ஆங்கிள் C இஸ் காமன். ஆங்கிள் சிங்கிறது காமனாக இருக்குது. அப்புறம் மற்ற ரெண்டு ட்ரையாங்கிள்ஸுமே என்னவா இருக்குது, ஈக்குவல்னு சொல்லியாச்சு. அப்போ சைடு ஆங்கிள் கிரைட்டீரியா. ஸோ அப்போது பை ஆங்கிள் கிரைட்டீரியா நீங்கள் சே பை ஆங்கிள் we say triangle CUB is similar to triangle CAT
அதாவது இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர். தேர்ஃபோர் என்னவா இருக்கும் அப்படின்னால் அது ரெண்டுமே சிமிலர். அதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் இந்த இடத்துல நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண சொன்னாங்க, ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ட்ரையாங்கிள், அதாவது சிஏடிங்கிற ட்ரையாங்கிள் என்னவா இருக்கும் அப்படின்னா ஐசோஸ்லஸ் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதாவது ஆங்கிள் சி, அதாவது ஆங்கிள் யூ வில் பி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ, தென் ஆங்கிள் பி வில் பி ஈக்குவல் டு ஆங்கிள் டி. ஸோ அப்போ என்னென்னா ஆங்கிள் ஏ will be, that is congruent, எல்லாமே ஈக்குவல். therefore ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் டியும் என்னவா இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஆங்கிள் யூ வில் பி ஈக்குவல் டு பி. முதல்லையே ஆங்கிள் யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆங்கிள் யூ இஸ் கான்ட்ருவன்ட் டு ஆங்கிள் பி. இது கிவன். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக therefore we say CA will be congruent to CT. அதாவது அந்த ரெண்டு சைட்ஸும் ஈக்குவல்னு சொன்னாங்க. ஸோ இப்போ ரெண்டு சைட்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த எல்லாத்தையும் வச்சு, இங்கே இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நம்ம வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ட்ரையாங்கிள் CAT is isosceles. ஸோ ட்ரையாங்கிள் CAT is isosceles triangle. Triangle CAT is isosceles. அவ்வளோதான். hence proved. ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ hence proved.